குடுவாஞ்சேரி, நந்திவரம், நாராயணபுரம், கோவிந்தராஜபுரம், காயரம்பேடு, பெருமாநல்லூர் இந்த இடத்துலலாம் நீங்கள் லேண்ட் பார்த்துட்டீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ ஏதாவது வாங்க போய் பார்க்கலாம். நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குடுவாஞ்சேரியில் அதுவும் 2 நிமிஷத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து 2 நிமிஷத்தில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு புது லேஅவுட் கொண்டு வந்திருக்கோம். அது நம்ம 4 காம்பஸ் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து நம்ம புது லேஅவுட் கொண்டு வந்திருக்கோம். அந்த லேஅவுட்டை தான் நம்ம இப்போ நிற்கிறோம். ஸோ இந்த லேஅவுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 நிமிஷத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம இங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நந்தீஸ்வரர் கோயில் வழியாக நீங்கள் இந்த லேஅவுட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த லேஅவுட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 25 பிளாட் தான். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா இது நம்ம போட்டு லான்ச் பண்ணி ஒரு 1 வீக் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஒருத்தர் புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ணி பார்த்திங்கன்னா வீடியோ கட்ட போகிறாங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது புக் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு வீடியோ வரப்போகுது. ஸோ நம்ம வந்துட்டு நம்ம 4 காம்பஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் ப்ளஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட பண்ணி தரும். ஸோ லேண்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா 45 லட்ச ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த லேஅவுட்டில் நம்ம ஒரு வீடு கட்டணும், ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா கட்டணும் அப்படின்னா 70 lakhsலேயே நம்ம ஒரு வீடு கட்டி தரோம். ஸோ இந்த லேஅவுட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது. இங்கே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா தான். ஸோ இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லேஅவுட்டுக்கு நேராக பார்த்திங்கன்னா பசங்க எல்லாம் விளாண்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் நம்ம வந்து ஒரு லேஅவுட் கொண்டு வந்திருக்கோம். இந்த லேஅவுட்டு பார்த்திங்கன்னா வெறும் 25 பிளாட்டு தான் அமைஞ்சிருக்க ஒரு லேஅவுட்டு. இந்த லேஅவுட்டு வந்துட்டு நம்ம 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டு. நம்மளது டிடிசிபி அப்ரூவல் லேஅவுட்டாக இருக்கிறதுனால 80 to 90% வரைக்கும் லோன் போய்க்கலாம். ஸோ இந்த லேஅவுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபேஸிங்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தீபாவளி ஆஃபருக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 காம்பஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயாக பண்ணி தரோம், பட்டா நாங்களே மாற்றி தரோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணி தரோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த தீபாவளிக்கு முன்னாடி நீங்கள் இதை புக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எல்லாமே 4 காம்பஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ்லேருந்து நாங்கள் பண்ணித்தரோம். நம்ம ஏன் குடுவாஞ்சேரியில், அதுவும் பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில் லாங்கில் இருக்கிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து குடுவாஞ்சேரி, காயரம்பேடு, பெருமாநல்லூர், ஸோ நெல்லுக்கு போய் இந்த ஏரியாலாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம ஏன் குடுவாஞ்சேரி மெயினில், அதுவும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேங்க. இது ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சைட்லேருந்து 2 நிமிஷத்தில் நம்ம குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம சைட்லேருந்து 2 நிமிஷத்தில் நம்ம எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல், வேலம்மாள் பப்ளிக் ஸ்கூலுக்கு ரீச் ஆகிடலாம். நம்ம சைட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு 2 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். நம்ம சைட்லேருந்து ஜோகோக்கு 3 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். நம்ம சைட்லேருந்து நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு 4 நிமிஷத்தில் ரீச் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சைட்டு தான் நம்மளோட சைட்டு. ஸோ நந்தீஸ்வரர் கோயில் வழியாக வந்தாலே நம்ம லேண்டுக்கு வந்துடலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் டைமில் இறங்குறீங்க, ஸோ எங்களுக்கு வந்து வெஹிக்கிளே கிடையாது, ஸோ இந்த இடத்துக்கு வரணுன்னா நடந்தே வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி சைட்டு தான் இது. ஏன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்க லேண்டு தான் இது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தைரியமாக வீடு கட்டி குடியேறலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவையான நீர், அதாவது நீங்கள் 100 அடியில் நீங்கள் போர் போட்டிங்கன்னா சுவையான குடிநீர் கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம 4 காம்பஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் வந்து எப்படி கொடுக்குறோங்கன்னா வீடு கட்டி கொடுக்குறோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா 70 லட்சத்தில் வீடே கட்டி கொடுக்குறோம். அதுவும் 2 BHK கட்டித்தரோம், வித் கவர்டு கார் பார்க்கிங்கோட கட்டித்தரோம். இதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு வீடை ஒரு 70 lakhsக்கு, அதுவும் குடுவாஞ்சேரி சர்க்கிள்குள்ளே 0.5 கிலோமீட்டர்ஸ்குள்ள. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி கொடுக்கணும்னா கிடையவே கிடையாது. இங்கே லேண்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா 6000 வரைக்கும் போயிட்டுருக்குது. நம்ம குடுவாஞ்சேரியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு பேரூராட்சியாக இருந்தது. நம்ம குடுவாஞ்சேரி பார்த்திங்கன்னா பேரூராட்சியாக இருந்தது. ஸோ பேரூராட்சியிலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா நகராட்சி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் தான் கமிஷன் ஆஃபீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரியில் தான் கமிஷன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ தாம்பரத்தில் தான் டெப்போ இருந்தது. இப்போ குடுவாஞ்சேரியில் லான்ச் பண்ண போகிறாங்க டெப்போ. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. நந்தீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் டெப்போ வரப்போகுது. அதை தாண்டி தான் நம்ம லேஅவுட்டே வரப்போகுது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம குடுவாஞ்சேரியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 1000 ரூபா விற்ற லேண்டு இப்போ 5000 ரூபா விற்குது. ஸோ அந்த மாதிரி ஹையர் அப்ரிசியேஷன் உள்ள ஏரியாவில் தான் நம்ம லேண்ட் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த 1 இயரில் நீங்கள் 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 6000
ரூபாவா உங்களுக்கு கிடைக்குமே தவிர கம்மியாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையர் அப்ரிசியேஷன் உள்ள லேண்டு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்களே உங்களுக்கு ஒரு 1 இயர் கழிச்சு 1000 ரூபா எக்ஸ்ட்ராவே விற்று தருவோமே தவிர கம்மியாக விற்று தர மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்துட்டு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம். நம்ம கூடுவாஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ரோ வந்துட்டு நம்ம கூடுவாஞ்சேரிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்தில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு ஜங்ஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கூடுவாஞ்சேரிக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷனை எடுத்து வந்து தாம்பரத்தில் கனெக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஸோ நம்ம கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ப்ராட் ஆகுது. ஸோ கூடுவாஞ்சேரி தான் வந்து தாம்பரம் மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி ரயில்வே ஸ்டேஷனாக ஆக போகுது. ஸோ இது இல்லாமல் கூடுவாஞ்சேரியில் பார்த்திங்கன்னா நிறைய ஷோரூம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ பெரிய பெரிய பிராண்டு ஆதித்யா பிர்லாவாக இருக்கட்டும், ஜுடியோவாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும், ஸோ அது இல்லாமல் பார்த்தா பிவிஆர் மாலாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம கூடுவாஞ்சேரியில் வந்துருச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நகை கடைகளை பார்க்குறோம். எல்லாருக்குமே வந்து பெண்களுக்கு நிறைய பிடிக்கும் நகை கடைங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நகை கடைங்க பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி, கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் நம்ம கூடுவாஞ்சேரியில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் உள்ள கூடுவாஞ்சேரியில் தான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 5199 ரூபாய்க்கு நம்ம 4 campus promoters and developers வந்துட்டு புது லேஅவுட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த 5199 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ கழித்து பார்த்தீங்கன்னா 7000 ரூபா வரைக்கும் போகக்கூடிய இடம் தான் இது. ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் இந்த கூடுவாஞ்சேரியில் இதுக்கு முன்னாடி ஒரு ரீசேல் ஃப்ளாட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லேஅவுட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2000 ரூபாய்க்கு பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5000 ரூபா விற்குது. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி 5199 ரூபா நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 2 வருஷத்தில் 7000 ரூபாய்க்கு நீங்கள் இது இடத்த விற்றுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹையர் அப்ரிசியேஷன் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. ஸோ அந்த மாதிரி லேஅவுட்டில் தான் நம்ம நிற்கிறோம். நம்ம தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம், பெருங்குளத்தூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மரமேல் நகர். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் தாம்பரம் மெப் ஜோனில் உங்களுக்கு நிறைய அசென்சர் இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா காக்னைஸ் சென்டர் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம பெருங்குளத்தூர் வந்தோன்னா ஸ்ரீராம் கேட்வேல கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ கூடுவாஞ்சேரி பக்கம் வந்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரியில் ஜோஹோ பெரிய கம்பெனி 25,000 பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய ஐடி கம்பெனி இருக்குது. இந்த சர்க்கிள்லேயே ரெசிடென்ஷியல் நல்ல ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி மட்டும்தான். நீங்கள் மரமேல் நகராக இருக்கட்டும், இல்லை வந்து தாம்பரமாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பெருங்குளத்தூராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏரியாவை விட ஷோரூம்ஸ் உள்ள மார்க்கெட் உள்ள ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவை எல்லாரும் விரும்புகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம கூடுவாஞ்சேரி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து லைக் பண்ணது நம்ம கூடுவாஞ்சேரி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஐடி பீப்புள் நம்மக்கிட்ட வந்து கொஸ்டின் ரேஸ் பண்ணி கூடுவாஞ்சேரியில் தான் வேணும், அதுவும் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் கொஞ்சம் மெயினில் இருக்கிற மாதிரி நியர்பையில் இருக்கிற மாதிரி ஒரு லேஅவுட் பீஸாக வேணும், டிடிசிபி அப்ரூவலாக வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஐடி பீப்புள் நிறைய பேர் வந்துட்டு நம்மளை விரும்பி வராங்க. நம்ம 4 campus விரும்பி வந்து நம்ம கிட்ட வந்துட்டு லேண்ட் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அப்படி கேட்டிங்கன்னா நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சைட்டை எடுத்து வந்து கொடுத்துட்ருக்கோம். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொடுத்துட்ருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லேஅவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க பார்த்தாலே தெரியும் எனக்கு விளாண்டுட்டு இருக்கிறாங்க, ரோட்லேயே விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து ரைட் சைடு போனால் கவர்மெண்ட் பார்க் இருக்குது. நந்தீஸ்வரர் கோயில் போனீங்கன்னா ஃபுல்லாக வாக்கிங் ஏரியாவே கட்டி வச்சுருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கிங் போகிற மாதிரி ஒரு பெரிய ஏரியா கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த ஐடி பீப்புள் எல்லாருமே நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனில் எனக்கு லேண்ட் வேணும், ஸோ இது நல்லா இருக்குது இந்த ஏரியா, ஸோ இந்த ஏரியாவில் தான் நாங்கள் லேண்ட் வேணும்னு ஆசைப்படுறோம் நிறைய வந்துட்டு சொல்கிறதுனால. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோஹோ கிளைண்ட்ஸே ஸோ இப்போ வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த 1 நம்பர் பிளாட் வாங்குறது பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஹோ கிளைண்ட் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து வீடு கட்ட போகிறாங்க. இந்த கார்னர் பிளாட் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வாங்கியிருக்காங்க. நார்த் ஃபேசிங்கில் இருக்கிற ஒரு ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு வேணும், இல்லை இந்த இடத்துல நான் வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் நீங்கள் தீபாவளிக்குள்ளேயே இந்த இடத்த நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம 4 campus promoters வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக பண்ணித்தரும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டாவும் ஃப்ரீயாக பண்ணித்தரும். இது இல்லாமல் 5 வருஷம் உங்களோட இடத்த நாங்களே மெயின்டெனன்ஸ் பண்ணித்தரோம். ஸோ இந்த மாதிரி இடத்த நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸோ நம்ம மறக்காமல் நம்ம 4 campus promoters and developers பேஜை லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.